Hi guys, நான் வெல்கம். நான் உதய். பார்த்தீங்கன்னா ரோப்ளாக்ஸில் ரைஃபல்ஸ் விளையாடுறோம். அதுவும் பெஸ்ட் ஆஃப் த்ரீயில் நம்ம பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆஃப் த்ரீயில் நான் ரெண்டு நார்மலாக விளையாடுறேன். அதுக்கப்புறம் 2 கேமும் பிரேக் பண்ணால் லாஸ்ட் கேம் வந்து நைட் பண்ணி விளையாட போகிறேன். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்கள் யாருன்னா ரோப்ளாக்ஸ் விளையாடுவீங்களோ கமெண்ட் பண்ணுங்க. தெரிஞ்சுக்க ஆவல். ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து ஒரு அரேனா ஃபேன். ஸோ அரேனா தான் எப்போவுமே கொடுப்பேன். ஆனால் எனக்கு முன்னாடி அந்த பையன் கிளாஸ் கொடுத்துட்டான். நீங்கள் அரேனா வந்து சரி, நான் எடுக்க போகிறது ஆர்டிபி, டேகஸு, அப்புறம் நைஃபு, ஓனர் ஓகே. ஓகே, குட்டி இன்னொரு குட்டி. எப்படி நம்ம ஏனி கதர்தா? அப்புறம் ஒரு சில பேர் வீடியோ பார்க்கும்போது என்னுடைய ரோப்ளாக்ஸ் ஐடி அக்கௌண்ட் பேர் வந்து நோட் பண்ணி வச்சுருக்கீங்க. உங்களுக்கு வேணும்னா ஓகே, 2 பாயிண்ட் தான் இருக்கேன். ஏன் ரொம்ப நேரம் போக போகுது பாருங்க. ஜிம்னாஸ்டிக் அக்கௌண்ட் கீழே வந்தாலும் ஒன்றும் ஆகுது. அது தம்பி எங்கே இருக்கா? இங்கே இருக்காங்க. 50 நலகர் 50. இது வந்து ஏஆர் தான் வச்சுருக்கான். அமௌண்ட் போடுமா? அடுத்த வாட்டி அமௌண்ட் போட்டு பாருங்க, காட்டுறேன் பாருங்க. அமௌண்ட்டு மாசாக இருக்கும் அப்படின்னு சொன்னேன்னா ஒரு வேலை இல்லைன்னா மன்னிச்சுங்க. எனக்கு பிடிச்சிருக்கோம் அந்த அமௌண்ட்டு. வந்து ஈஸியில் இருக்கானா? ஆமாம், அது மூவ் ஆன்னு சொல்லிட்டாங்க. இது போய் 50. இன்னும் ஒரே ஒன்று தான். எப்படியாவது பாருங்க அமௌண்ட் பாருங்க. ஆப்பா, என் நண்பர்களே அமௌண்ட் பிடிச்சிருக்கீங்கன்னா நம்ம கமெண்ட் பண்ணுங்க. ஐ லைக் இட் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் வாட்டர் கமெண்ட் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் நான் ஆரம்பத்திலே சொல்ல மாட்டேன். உங்களுடைய சேனல் இப்போ வின் பண்ணிட்டேன். நான் இப்படி பண்ணுறது பிளேயர் கேமும் கொடுத்துருக்கலாம். ஆனால் ஒரு சில வாட்டி நான் பிளேயர் கேம் பண்ணால் என்ன ரோப்ளாக்ஸ் நைட் அது நான் போயிருக்கேன். நம்மளோட அதிகமான இன்னும் கன்ஸ்ட்ரக்ஷன் அதே நானே இருக்கேன். இதில் ஒரு வேலை பெரிய ஆளாக இருப்பாரோ? கிரிக்கெட் பார்த்தீங்கன்னா அதில் ஆர்ஜே பாலாஜி சொல்லுவார் 1-1-1 அது நெல்சன் மந்திரம். நெல்சன் மந்திரம். அங்கே ஒரு சிலருக்கு இதெல்லாம் தெரியாது. ரோப்ளாக்ஸில் இசட் அப்படின்னு போட்டிங்கன்னா நைஸ் பிளேன்னு தானே வரும். ரோப்ளாக்ஸில் இல்லை, ரைவல்ஸில் மட்டும் அப்படி இருக்கு ஒரு ஆப்ஷன்.
நான் வேணா ஒரு நிமிஷம் போட்டு காமிக்கிறேன். ஒரு மேட்ச் முடிஞ்சிருக்கோம். எப்படி போய் ஆட்ல வர மாதிரி நான் ஒன்றும் முட்டாளிலன்னு சொல்ல போறேன். நல்ல வேலை தப்பிச்சேன். பாருங்க ஸ்கோர் போர்டு பாருங்க 3 நான் 2. ரொம்ப கவனமா விளையாடணும். ரொம்ப புத்திசாலித்தனமா விளையாடுது. வெட்டி வச்சுட்டு ஊரை ஏமாத்துது. ஜீவதேவ மாதிரி பாருங்க. நான் நார்மலா பேசுவேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஐயோ நல்ல காணா ஃப்ரெண்ட்ஸ். அச்சோ நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. நைட் பேக் ஸ்டாப் படிச்சிடலாம். வேஸ்ட் பண்ணிட்டேன். பேக் ஸ்டாப் படிச்சதுக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டேன். ரைட் எப்படியோ கஷ்டப்பட்டு லோன் ஸ்டாண்ட் மீதி கடைசியாக மேட்ச் ஜெயிச்சு அது பாருங்க மேம் சாட்ல போய் இங்கே போடுறேன் கண்ட்ரி கொடுக்குறேன். வெல் பிளேட். ஓகே நான் சொன்ன வாசம் மீற மாட்டேன். அதுக்கப்புறமா என்ன பண்ண போறேன் இப்போ வந்து லாஸ்ட் கேம் அதாவது தேர்ட் கேம். நான் நைட்டில் கூட்டியில் இருந்தாலும் நான் நைட்டில் தான் விளையாடுறேன். அந்த அண்ணன் பார்க்க எப்படி இவன் ஜெயிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் ரீமேட்ச்னு கேட்டாங்க. ஆனால் நான் ஒரு வாட்டி ஜெயிச்சதே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து நமக்கு முன்னாடியே கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்டிஜி டோவர் நைட்டு இந்த தம்பி ரொம்ப புத்திசாலி தம்பி. ஐயா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து வேணா வரேன். நான் பின்னாடி கண்டினியூ இப்போ நான் வெளியே போயிட்டு மறுபடியும் வரேன். இப்போ மறுபடியும் ரைவல்ஸ் கூட போகிறேன். மறந்து போயிட்டேன். நான் நைட் பண்ணி சொன்னேன் ஆனால் ஆர்சிஜி எடுத்து விளையாடுறேன். 1v1. I am not good in night. ரைவல்ஸ் காரங்களே தயவுசெய்து என்னோட லெவல் கம்மியாக இருக்கிறவனுங்க நல்லா இருக்கும். இதுதான் என் லெவலை பார்த்தீங்களா 8-7. நான் நைட் பண்ணி வேலை பண்ணுவேன். நான் ஒன்றும் நைட்டில் குட்டியில் போய் நானே பிஎட் யூடியூபரை பார்த்து தான் ஒரு சில நைட் டெக்னிக்ஸ் சொல்லியிருக்கேன். மேம் பண்ண பார்த்துருக்கேன். நைட் பண்ணினா நான் எலிமினேஷன் வந்து நார்மல் ஹிட்டில் கூட பண்ணுவேன். பேக் கூட பண்ணியிருக்கேன்.
ஐயோ சப்பா எப்படியோ முடிச்சேன். ஒரு வாட்டிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஐயோ நான் சொன்னேன்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்பவே நான் நைட்டில் ஃபுட் இல்லை. எப்படியோ தப்புறேன் முடிச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட். நாற்பது நல்லா தெரியும். நல்லதா நான் போட்ட ரூல்ஸை நானே பிரேக் பண்ண போறேன். சரி, நான் இன்னொரு வீடியோவில் வேணா உங்களுக்கு வந்து நைட் பண்ணி காட்டுறேன். இந்த வீடியோ நைட் பண்ணி கிடையாது. வைலன்ஸ் பிரேக் பண்ணி அப்படின்னு டிவியோட சொல்லுவாங்க, நானும் சொல்லிட்டேன். இந்த 3 பாயிண்ட் எடுக்கிறாங்க. நான் உள்ள போறதில்ல. ஐயோ சரி 100 போயிட்டு 57 அந்த அக்கா 56. ஐயோ 3 மேட்ச் கடைசி மேட்ச் ஜெயிச்சேன்னா அட்லன்ஸ்க்கு பெருமையாக ஜெயிச்சிட்டேன். நானும் உன்னோட ஹேட்ரிக்கே எடுத்துட்டேன்டா. எனக்கு தெரியும் நீ சொன்னாதான் நான் வந்து பாயிண்ட் எடுக்க வரும்ன்ட்டு, அதனால வேணுக்குனே சொல்றது. புரிஞ்சா? அந்த அக்கா இன்னும் ரிப்பீட் பண்ணாமல் இருக்கிறதா நான் கஷ்டமே இருக்கேன். ஐயோ 2 பேருக்கு 50 கொடுக்கணும். அப்பா முடிச்சேன். சடன் டெட் வந்துச்சுன்னா எனக்கு சடன் டெட்டில் ராசியே இல்லை. உண்மையாலுமே எனக்கு சடன் டெட்டில் ராசியே இல்லை. வேணா பாருங்க, இந்த மேட்ச்சில் நான் சொன்னதுக்காகவே ஜெயிச்சாலும் நீ கரெக்டாக அடிச்சேன். அப்போ 100 தானே வரணும். ஐயோ தேவையில்லாம பாருங்க, கடந்துட்டு ராசியே இல்லை கன்ஃபார்ம். ஐயோ 50 கூட எனக்கு எப்படி 50 போகுது? இப்போதான் ஃபஸ்ட்டு 50, செகண்ட் 50, தேர்ட் 50. அப்புறம் பாருங்க சாம்லாம் பிடிக்கவே பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு சரி நீங்கள் எப்படி சொல்லுங்கள்? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ப்ரைவேட் சர்வர் மாதிரி இப்படி பாருங்க. நான் டெய்லியும் ஒரு ட்ரெயினிங் எடுப்பேன். அந்த ட்ரெயினிங் பேர் இப்போ காமிக்கிறேன். இந்த ட்ரெயினிங் தான் எடுப்பேன் டெய்லியும். அப்படி பண்ணிட்டு நீங்கள் டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணணும். செவத்தில் போய் பாருங்க, செவத்தில் போய் இப்படி முன்னாடி வந்துட்டு இப்படி டக்கு டக்குன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஜம்ப் பண்ண வந்துடும். அதை வச்சு நீங்கள் ஸ்பீடாக போகலாம்.
ஓகே பாய் ஃப்ரம் யுஎஸ்ஏ. பாய் கைஸ். அப்புறம் நான் இது சொல்ல மறந்துட்டேன். ஃபஸ்ட்டு நான் நடுவில் சொன்னேன்னா எனக்கு தெரியல, மறந்துட்டு. வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்மளோட சேனலோடைய ஃபஸ்ட்டு கேமிங் வீடியோ. அதுக்குன்னு கேமிங் சேனல் ஓப்பன் பண்ண போகிறேன்னு நினச்சிங்கன்னா அதுதான் இது. நான் கேமிங் சேனலில் ஓப்பன் பண்ண போகிறதில்ல, இந்த சேனல்லே வந்தாலும் வரும். ஓகே பாய் கைஸ்.